We have been looking at how much God loves us. தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். The reason we are sometimes afraid or worried or despondent is because we don't realize or we have forgotten how much God loves us. அப்போ சில நேரத்தில் நம்ம கவலைப்படுறோம், பயப்படுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறார், எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம மறந்துடுறோம். You may think the reason is because we have a lot of problems and challenges, but I don't think that's the real reason, because the Christian, a true Christian, can live with boldness and peace and even joy in the midst of the harshest circumstances when he or she realizes and is fully aware of God's great love for them. ஒருவேளை நீங்கள் நான் கவலைப்படுறதுக்கும் பயப்படுறதுக்கும் காரணம் பல பிரச்சனைகளும் பல சவால்களும் இருக்கிறதுனால தாங்க நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் அதை உண்மையான ஒரு காரணம் நான் யோசிக்கிறது இல்லை பாருங்கள். ஏன்னா ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தைரியத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க முடியும். தேவன் தங்கள் மேல், அதாவது ஒரு கிறிஸ்தவன் மேல், ஒரு கிறிஸ்தவ பெண் மேல் தேவன் வைத்திருக்கிற அந்த மிகுந்த அன்பை குறித்த ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வும் அதை குறித்த ஒரு உணர்வும் இருக்குமானால் தைரியத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க முடியும். இன்னும் கேட்டிங்கன்னா கடினமான சூழ்நிலையின் மத்தியிலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட முடியும். And so the more we consider this truth of God's love, I believe the more you will be able to face your challenges and problems with greater confidence and greater peace. தேவன் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை அதிகமாக நாம் அறிந்து உணர்ந்து அதை புரிந்து கொள்ளும்போது நாம் பெரிய ஒரு நம்பிக்கையோடும் பெரிய தைரியத்தோடும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நாம் வாழுவோம். Let me remind you why we have been looking at God's love. It is because Jesus brings up the subject in John chapter 17 verse 23. Jesus makes a very remarkable statement there, saying, "You loved them even as you loved me." ஏன் தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த அன்பை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து ஏன் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம்? இயேசு இங்க அந்த ஜெபத்தில் அதை சொல்றாரு பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் அப்படின்றார். We've been looking at how amazing that statement is. This truth is that God loves us like He loves Jesus. இயேசு அங்கே சொன்ன அந்த வாக்கியமானது, அந்த வார்த்தைகளானது, இந்த சத்தியமானது எவ்வளவு ஒரு ஆச்சரியமானது பாருங்க. அதாவது தேவன் இயேசுவை நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கிறார் என்பது. We can say a lot more about it, but today we are going to move on to verse 24. நம்ம அதை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நாம தொடர்ந்து அடுத்த வசனத்துக்கு 24வது வசனத்துக்கு முன்னேறி போறோம். But we're going to continue the theme of God's love, because the theme of God's love continues in verse 24 also. ஆனா தேவனுடைய அன்பு என்கிற அந்த கருத்தானது தொடருது பாருங்க. ஏன்னா 24வது வசனத்துல தேவனுடைய அன்பு குறித்து அங்க பார்க்கிறோம். If you look at the second half of verse 24, Jesus says to the Father, "You loved me before the foundation of the world." 24வது வசனத்துல தமிழ்ல பாத்தீங்கன்னா அங்க முதல் பாதியில பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினால் அப்படின்றார். So the theme of love continues in verse 24, but the focus and the highlight is on the Father's special love for Jesus, the Father's love for the Son, not the Father's love for us. அந்த அன்பு என்கிற அந்த கருத்தானது அப்படியே தொடருது பாருங்க. ஆனால் தேவன் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு இல்ல, அங்கே தேவன் குமாரன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பு. And so today that's what I'm going to talk about, the Father's special love for the Son. Not the Father's love for us, but the Father's special love for the Son of God. பிதா குமாரன் மீது கொண்டிருக்கிற அந்த விசேஷித்த அன்பு. பிதா நம் மீது கொண்டிருக்கிற அன்பு அல்ல, பிதா தேவ குமாரனாகிய இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அந்த விசேஷித்த அன்பு. அதை தான் நீங்க பார்க்க போறோம். There is no love like the Father's love for the Son. This is the greatest love there is. பிதா குமாரன் நேசிக்கிறார் இல்லையா, அந்த அன்பை விட ஒரு மேலான அன்பு என்பது வேற எதுவுமே கிடையாது. பிதா குமாரன் நேசிக்கிற அன்பு அவ்வளவு பெரிதான அன்பு. Why are we looking at this today? ஏன் நம்ம இன்னைக்கு இதை பார்க்கிறோம்? So that we can better understand love, specifically how great the Father's love for the Son is. அன்பை குறித்து சிறந்த விதத்துல
புரிந்து கொள்ளும்படியாக, அதாவது பிதாவாகிய தேவன் குமாரன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை குறித்து சிறந்த விதத்துல புரிந்து கொள்ளும்படியாக நாம் இன்னைக்கு இதை பார்க்கிறோம். I told you last week that this love, that is the Father's love for the Son, is the only perfect model of love there is. கடந்த வாரம் நான் சொன்னேன் இல்லையா, பிதா குமாரன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பு தான் ஒரு முழுமையான பூரணமான அன்பு அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். And so it is worth looking at and understanding in a better way this special love that the Father has for the Son. அப்போ அன்பு குறித்து நல்ல விதத்துல புரிந்து கொள்றதுக்கு இதை கரெக்டா பார்க்கணும் பாருங்க. அதாவது பிதா குமாரன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை நம்ம நோக்கி பார்க்கணும். Another reason we're going to look at this today is so that we can begin to understand the special glory of Jesus. இன்னைக்கு நம்ம இதை பார்க்கறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய விசேஷித்த மகிமை என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள, இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். அதனால தான் இதை இன்னைக்கு பார்க்குறோம். As I said earlier, we are beginning to look at verse 24 today. அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? 24வது வசனத்தை பார்க்க ஆரம்பிக்க போறோம். And if you look at verse 24 not only talks about love but also talks about glory, the glory of Jesus. 24வது வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, 24வது வசனம் பிதா கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அன்பை குறித்து மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய மகிமையை குறித்தும் சொல்லுகிறது. Let's read verse 24, John 17:24. இப்போ 24வது வசனம், யோவான் 17:24வது வசனத்தை வாசிக்கலாம். Father, I desire that they also whom you have given me may be with me where I am, to see my glory that you have given me, because you loved me before the foundation of the world. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். Now Jesus is praying that one day in the future all believers would join him in the new heavens and the new earth and would see his final future glory. இயேசு இங்க என்ன சொல்றாரு? அதாவது ஒரு நாள் எல்லா விசுவாசிகளும் அந்த புதிய வானம் புதிய பூமியிலே அவரோடு கூட இணைந்து அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். And then he adds that line, because you loved me before the foundation of the world. அதுக்கப்புறம் அடுத்த அந்த லைனை சேர்க்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினால் அப்படி செய்யும் அப்படின்றார். What Jesus is doing is he's connecting love and glory. He's saying that only because the Father's eternal love for the Son was special, the Father gives the most special glory finally to the Son. இயேசுங்க என்ன பண்றாரு? அன்பையும் அவருடைய மகிமையும் அங்கே இணைக்கிறார். அதாவது நித்தியமாக பிதா அவரிடத்துல விசேஷித்த அன்பு கொண்டிருந்தபடினால் அவருக்கு விசேஷித்த மகிமையை கொடுத்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறார். That final glory, Jesus says, is because of the eternal love the Father had for him. அந்த முடிவான அந்த மகிமையானது பிதா அவரிடத்துல கொண்டிருந்த அந்த விசேஷித்த நித்திய அன்பினால் தான் கொடுத்தார் அப்படின்றார். Now today we're not going to say too much about that final glory of Jesus that we're all going to see in the future in the new heavens and the new earth. We're not going to focus too much on that. இன்னைக்கு நம்ம அந்த இறுதியான முடிவாக இருக்கிற அந்த மகிமை குறித்து அதிகமாக சொல்ல போறதில்லை. அதாவது நம்ம வருங்காலத்தில் புதிய வானம் புதிய பூமியில நாம் பார்க்க போகிற அந்த இறுதியான மகிமை குறித்து அதிகமாக சொல்ல போறதில்லை. அந்த இறுதியான மகிமையின் மீது அதிகமாக கவனத்தை செலுத்த போகிறதில்ல. அதெல்லாம் வருங்காலத்தில் நம்ம அதை குறித்து வரும் வாரங்களில் நம்ம அதை குறித்து நம்ம விளக்கமாக பார்ப்போம். But today we will prepare ourselves to appreciate the greatness of that final glory by considering some of the past glories that Jesus has already received. ஆனால் இயேசுக்கு இருக்க போகிற அந்த முடிவான அந்த நித்திய அந்த மகா மேன்மையான மகிமையை நாம் பாராட்டும்படியாக ஏற்கனவே இயேசு பெற்றிருந்த அந்த மகிமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். You can't directly talk about the final glory. You got to prepare yourself for that, right? You got to see the background to that, right? And so we're going to look at the past glories of Jesus. நேரடியாக நம்ம போயிட்டு அந்த முடிவாக அவருக்கு இருக்கிற அந்த நித்திய மகிமை போய் பார்க்க முடியாது பாருங்க. அதுக்கு முன்பாக அவர் ஏற்கனவே பெற்றிருந்த அந்த மகிமையை காண வேண்டும். But
we're not just going to look at the past glories of Jesus. We're going to keep connecting the Father's special love for Jesus with the special glory he gives to Jesus from the beginning until now. ஆனால் நாம் இயேசுவினுடைய கடந்த கால மகிமைகளை மட்டும் பார்க்க போகிறதில்ல, ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் பிதாவானவர் குமாரன் மீது இயேசுவின் மீது காண்பித்த அன்பையும் அந்த காண்பிக்கிற விசேஷித்த அன்புடன் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த விசேஷித்த மகிமையும் தொடர்புபடுத்தி நாம் பார்க்க போகிறோம். Right? So basically what we're going to do is see the Father's special love for the Son from the very beginning until now. அப்போ அடிப்படையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிதா அவர் மீது ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் எப்படிப்பட்ட அன்பை கொண்டிருக்கிறார், விசேஷித்த அன்பை எப்படி கொண்டிருக்கிறார். And constantly, all along the way, we will be connecting this theme of love to glory and show that because he had such great love for his Son, he was constantly giving him such great glory and honor from the beginning until now, right? தொடர்ச்சியாக அந்த அன்போடு இந்த மகிமையும் சேர்த்து நம்ம இணைத்து பார்க்க போகிறோம், தொடர்புபடுத்தி பார்க்க போகிறோம். ஏன்னா பிதா தம்முடைய குமாரன் மீது அப்பேற்பட்ட மிகுந்த அன்பு வைத்தது நிமித்தமாகத்தான் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு இப்பேற்பட்ட மிகப்பெரிய கனத்தையும் மகிமையும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே வருகிறார். And we will end the message by giving you a little glimpse of the final glory. இந்த செய்தியினுடைய முடிவில் அந்த இறுதியான அந்த மகிமை குறித்து அப்படியே ஒரு சிறிய ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். So today's focus is all about Jesus. அப்போ இன்னைக்கு முழுவதும் கவனம் யார் மீது வைக்க போகிறோம்? இயேசுவின் மீது தான் வைக்க போகிறோம். The special love he gets from the Father. பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்ற விசேஷித்த அன்பு. And the special glory he gets from the Father. பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்ற விசேஷித்த அந்த மகிமை. All true believers are happy to hear about the special treatment that Jesus gets, right? And so I trust that you already have enough motivation to listen to a message like this. எல்லா உண்மையான விசுவாசியுமே இயேசு சிறப்பான விதத்தில் நடத்தப்படுகிறார் அப்படின்றத கேட்கும்போது அதனால் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க இல்லையா? அப்போ அதனால் இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்கறதற்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு போதுமான அளவுக்கு ஒரு ஊக்கம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். But we also will benefit indirectly through today's message, I believe, because the more we understand the special love Jesus gets, the more we will appreciate God's love for us. Because remember, God loves us in some way like he loves his own son. ஆனால் இன்னைக்கு செய்தினால மறைமுகமாக நாமும் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இயேசு பெற்றிருக்கிற அந்த விசேஷித்த அன்பை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள தேவன் நம்மீது கொண்டிருக்கிற அன்பை நாம் அதிகமாக பாராட்ட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஞாபகம் இருக்கா, தேவன் தம்முடைய குமாரனை நேசிப்பது போல சில விதத்தில் தம்முடைய குமாரனை நேசிப்பது போல அவர் நம்மை நேசிக்கிறார், நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார். Also another indirect benefit we will get through this message is we will begin to get a better idea of the great glory of Jesus that we will one day see and enjoy. That great glory we are going to see and enjoy. And today's message will kind of help you take one step forward and prepare you to kind of see how great that is. அப்போ இன்னைக்கு செய்தியின் மூலமாக நாம் பெறப்போகிற இன்னொரு மறைமுகமான ஒரு பலன் நன்மை என்ன அப்படின்னா, ஒரு நாள் நாம் பார்த்து கண்டு அனுபவிக்க போகிற இயேசுவினுடைய அந்த இறுதியான மகிமையை குறித்த ஒரு சிறந்த ஒரு ஐடியா, சிறந்த ஒரு கருத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்க போகிறோம். ஒரு நாள் நாம் அந்த மகிமையை கண்டு நாம் அனுபவிக்க போகிறோம் பாருங்கள். அப்போ இன்னைக்கு செய்தி ஒருபடி மேலே சென்று உங்களுக்கு அந்த இறுதியான மகிமை எவ்வளவு பெரிதான விதத்தில் இருக்கும், அது எப்பேற்பட்ட மகிமையாக இருக்கும் என்பதை காண உங்களை ஆயத்தப்படுத்த உதவியாக இருக்கும். So let's begin. சரி, நாம் ஆரம்பிக்கலாம். Let me begin at the earliest beginning that is possible. Before creation. Let's look at God's special love, the Father's special love for the Son before creation. அப்போ நம்மளால் எந்த அளவுக்கு முன்னாடி போய் ஆரம்பிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் போய் ஆதியிலேருந்து ஆரம்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். என்ன, பிதா குமாரன் மீது சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக, உலக தோற்றத்துக்கு முன்பதாக எப்படி அன்பு கூர்ந்தார் அதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். Have you ever wondered, what was God doing before he created the world? Have you ever wondered that?
தேவன் வந்து இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்றது குறித்து எனக்காவது ஆச்சரியப்பட்டு யோசிச்சிருக்கீங்களா? To some people, questions like that may seem useless and impractical, right? What was God doing before He created the world? Some people may say, who cares what God was doing? You know, சிலர் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் இப்போ தேவன் வந்து உலகத்த உண்டாக்குற முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதெல்லாம் என்ன பயன்? அதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும்? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அப்படின்ற விதத்தில அது குறித்து சொல்றாங்க. but that's exactly the question that Jesus answers in verse 24, right? He says, you loved me before the foundation of the world. He tells us something that God was doing before the world was created. ஆனா, இந்த 24வது வசனத்தில இயேசு அதற்கு தான் துல்லியமா ஒரு பதில குடுக்குறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? பிதா உலக தோற்றத்துக்கு முன்ன என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? உலக தோற்றத்துக்கு முன்ன பிதா குமாரன் என்னில் அன்பா இருந்தபடியினால் அப்படின்றாரு. அப்ப அத குறித்து ஒரு தெளிவு குடுக்குறாரு பாருங்க. Before God ever created the world, before He ever ruled the world or did anything else, God was a father loving His son. அப்ப இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக, இந்த உலகத்தை ஆண்டு கொள்வதற்கு முன்பதாக, அவர் தம்முடைய குமாரனை நேசிக்கிற ஒரு பிதாவாக இருந்தார். You see, this is something amazing because it is the ultimate beginning of beginnings. This is even before the beginning that Genesis 1:1 is talking about. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான விதத்தில இருக்கிற உச்சக்கட்டமான ஒரு ஆரம்பத்திலும் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆதியாகமத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்றத குறித்து இது சொல்லுது. Genesis 1:1 says in the beginning, but now we're talking about what was before that. Before that, God was a father loving His son. ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா? ஆனா இங்க நாம என்ன பார்க்க போறோம்? அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய குமாரனை நேசிக்கிற ஒரு பிதாவாக இருந்தார். What was the very beginning like? God was there in the beginning. The Father was there. The Son was there. And even though it's not here in this verse, the Holy Spirit was also there. So you have the Trinity there. And love was there in the beginning. An eternal love between the Father and the Son. அப்போ அந்த ஆரம்பத்துல மிகவும் மிகவும் ஆதியிலே அங்க என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, அங்க பிதா இருந்தார், குமாரன் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அங்க என்ன இருந்தது? பிதா தம்முடைய குமாரன் மீது கொண்டிருந்த அந்த அன்பு இருந்தது. You see, so that means there was never a time when the Father did not love the Son, because the Father was there from the very beginning, the Son was also there. Right? See, that is why we believe in the doctrine of the Trinity, for example. Because Trinity and love are very connected. The only reason God is love is because God is Trinity. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா குமாரனை நேசிக்காத ஒரு கால பகுதி இருந்ததே இல்லை பாருங்க. ஏன்னா அதிலிருந்தே அங்கே பிதா அங்கே இருக்கிறார், குமாரனும் அங்கே இருக்கிறார். அதனால தான் நாம் வந்து திரித்துவம் என்ற அந்த உபதேசத்தை நம்புகிறோம் இல்லையா? ஏன்னா இந்த திரித்துவமும் அன்பும் மிகவும் நெருக்கமான விதத்தில் சம்பந்தப்பட்டது பாருங்க. தேவன் திரித்துவ தேவனா இருக்கிறதுனால தான் அவர் அன்பாகவே இருக்கிறார். See, if God is not Trinity and if there was a time when God was all alone, no one to love, that means love is not so essential to His being. That means there was a time when He did not show any love to anybody. You see, no, that's not our God, my friend. For our God, there was never a time when He was alone without Father was there, the Son was there, and there was a love that the Father showed to the Son from all eternity. Love is so essential to His core being that there was never a time when He did not show and express love. அப்போ திரித்துவம் என்று இல்லைன்னா அவர் என்ன ஏதோ ஒரு காலத்தில் வந்து அவர் தனியாக இருந்தார் அப்படின்ற மாதிரி ஆயிடுது பாருங்க. ஆனால் அவர் பிதா குமாரனாக அங்கே இருக்கிறார். அங்கே திரித்துவம் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்போ அங்கே திரித்துவம் இருக்கிறதுனால அவர் அங்கு தம்முடைய குமாரன் மீது அந்த அன்பை கூற முடிகிறது. திரித்துவன்றது இல்லை அப்படின்னா அப்புறம் அவர் எப்போ ஏதோ ஒரு காலத்தில் அவர் தனிமையாக இருந்தார் அப்படின்ற மாதிரி ஆயிடுது பாருங்க. ஆனால் அவர் திரித்துவமாக இருப்பதனால அவர் அன்பின் சொரூபியாக, அதாவது அன்பு கூறுகிறவராகவே எப்போதுமே இருக்கிறார் என்பது அங்கே வெளிப்படுகிறது. So the one thing I want you to remember is there was never a time when the Father did not love the Son before creation. அப்போ ஒரு காரியத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. என்ன?
இது இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக, சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக பிதா தம்முடைய குமாரனை நேசிக்காத ஒரு காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது கிடையாது. Now let's look at during creation. We looked at before creation. Now let's look at during creation, how the Father loved the Son. இப்போ நம்ம சிருஷ்டிப்பதற்கு முன்பதான காரியத்தை பார்த்தோம். எப்படி பிதா குமாரனை நேசித்தார், அன்பு கூர்ந்தார் அப்படின்னு. இப்போ சிருஷ்டிப்பின் போது எப்படி பிதா குமாரன் மீது அன்பா இருந்தார் அதை பார்ப்போம். Colossians chapter 1 verse 16. கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனம். For by him all things were created in heaven and on earth, visible and invisible, whether thrones or dominions or rulers or authorities, all things were created through him and for him. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. Paul is telling us about creation here, and he says, by him, he's talking about by the Son of God, by Jesus, by the Son of God, all things were created, whether it is in heaven or on earth, visible or invisible, thrones or dominions or rulers or authorities, all things were created through him. இங்க பவுல் வந்து அங்க சிருஷ்டிப்பு குறித்து எப்படி சொல்றாரு பாருங்க. குமாரனை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவரை கொண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்றார். Basically, he's saying Jesus was creator along with the Father, right? The Father is involved in the work of creation, sure, yes, but also Jesus, also the Son of God, right? அப்ப இங்க அடிப்படையில் என்ன சொல்றாரு, குமாரன் பிதாவோடு கூட இருந்த ஒரு சிருஷ்டிகர், இவரும் பிதாவோடு கூட இருந்த சிருஷ்டிகர். அதாவது அந்த பிதா சிருஷ்டிப்பை நிறைவேற்றும் போது, சிருஷ்டித்து கொண்டிருக்கும் போது இவரும் கூட இருந்தார். The Father created by the Son, and through the Son. That's what he's saying here. By him all things were created, and through him, right? Means the Father, picture this, the Father is creating through the Son. That means the Son is also involved in the work, the act of creation. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, பிதா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது குமாரனுக்குள், அதாவது அவருக்குள் அவரை கொண்டு சிருஷ்டித்தாராம். அப்போ இங்க காரியம் என்ன, அவர் வந்து சிருஷ்டிக்கும் போது என்ன பண்றாரு, அவரை கொண்டு அவர் மூலமாகத்தான் சிருஷ்டிக்கிறார். There's a similar passage in John chapter 1 verse 3. It says all things, talking about creation, all things were made through him, that is through the Son of God, and without him was not anything made that was made. இதே மாதிரி வேத பகுதி யோவான்ல இருக்குது பாருங்க. அங்கேயும் சிருஷ்டிப்பு குறித்து தான் சொல்லுது பாருங்க. யோவான் 1வது அதிகாரத்துல, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. Look at the way it says that. Without him, nothing was made that was made. அங்க சொல்லப்பட்ட விதத்தை கொஞ்சம் கவனிங்க. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. Now what does this have to do with the Father's love for the Son? இது வந்து பிதா குமாரன் மீது கொண்டிருக்கிற அன்பை குறித்து இது என்னங்க சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். Listen, think about it. The Father loved the Son so much that he gave the highest honor to the Son while creating the world. How did he give that honor? By creating everything through him, by making sure nothing was made without him. அப்போ பிதா குமாரன் மீது அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்ததுனால அவர் இந்த சிருஷ்டிப்பை எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது அவர் மூலமாக, அதாவது அந்த அளவுக்கு மகிமையும் கனத்தையும் அவர் கொடுக்கிறார். அவர் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார், அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை என்றார். Generally you honor the most important person by giving them the highest task and responsibility. பொதுவாக வந்து ஒரு மேலான நபரை நீங்க கனம் பண்ண விரும்புவீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு மேலான ஒரு பொறுப்பையும் மேலான ஒரு பதவியும் கொடுப்பீங்க இல்லையா? The Father honors the Son by giving him
the great task and the great responsibility of the creation of the world. All things were made in him, by him, through him. அப்போ பிதா தம்முடைய குமாரனை மிகுந்த கனம் பண்ண விரும்பியதால் என்ன பண்ணாரு? அவருக்கு மிகப்பெரிய பணியையும் மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுக்கிறார். என்ன? அவருக்குள்ளாக அவர் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். You see a little bit of Jesus' glory here that he talks about in John 17:24, right? That glory, a little bit of that glory involves that old creation glory. The glory he got when the Father gave him the important task of creating the world. You know, he was involved in the very act of creation. Nothing was made without him. அப்போ அங்கே அவர் பெற்ற அந்த மகிமையை இங்கே கொஞ்சம் பார்க்குறோம் பாருங்க. யோவான் 17:24 சொல்கிறார் இல்லையா, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமைன்னு. அந்த மகிமையை குறித்த கொஞ்சம் காரியத்தை இங்கே சிருஷ்டிப்பில் பார்க்குறோம். அதாவது இவர் இல்லாமல் ஒன்றுமே உண்டாகவில்லை என்பதில் அவருடைய மகிமையை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்கிறோம். Why so much glory and honor for the Son in the act, in the working of creation? Why? Because the Father loved the Son so much. ஏன் அந்த அளவுக்கு கனமும் மகிமையும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது? சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது பிதா அந்த அளவுக்கு கனத்தையும் மகிமையும் குமாரனுக்கு கொடுக்குறாரு. பிதா குமாரனை அந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார், நேசிக்கிறார். அதனால தான் கொடுக்குறார். Let's continue. It doesn't stop there. Look at the end of verse 16. Paul says, not only all things were created through him, but he says all things were created for him. For him. Did you see that? சரி, தொடரலாம். அதோட முடியல பாருங்க. அது 16 வசனத்து முடிவை கவனிங்க. பவுல் என்ன சொல்றாரு? சகலமும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு மட்டும் சொல்லலை. தொடர்ந்து என்ன சொல்றாரு? சகலமும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்றது. அதை பார்த்தீங்களா? Now that is even higher than what was said before. You know, through him is one thing, but for him is even higher. He's saying everything was created for the Son. இப்போ அவருக்கென்றும் அப்படின்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் மேலானதா இருக்குது பாருங்க. அதாவது அவர் மூலமாக அவரை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சொல்றாரு எல்லாமே அப்படி உண்டாக்கப்பட்ட எல்லாமே அவர் மூலமாக உண்டாக்கப்பட்ட அவரை கொண்டு உண்டாக்கப்பட்ட எல்லாமே அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டதான். இது இன்னும் மேலான விதத்தில் அவரை கனப்படுத்துறதாக இருக்குது பாருங்க. Have you ever wondered why did God create the world? ஏன் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் அப்படின்றத குறித்து என்னைக்காவது நீங்க யோசிச்சதுண்டா? Here is one answer of the scriptures. God created the world for the Son, for his Son. இங்க அதற்கு ஒரு பதில் இருக்குது பாருங்க. பிதா இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்ததற்கான காரணம் என்ன? தம்முடைய குமாரனுக்காக சிருஷ்டித்தார். I don't know if you realize how amazing that is. அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமானது அப்படின்றது குறித்து நீங்க உணரணும் பாருங்க. We've already said there was never a time in which the Father did not love the Son. The Father loved the Son from all eternity past. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பிதா தம்முடைய குமாரனை நேசிக்காத ஒரு காலம் அப்படின்னு கிடையாது பாருங்க. அவர் கடந்த நித்தியம் முழுவதும் குமாரனை நேசித்து கொண்டிருந்தார். And we just saw that the Father loved the Son so much that he gives him the highest glory and honor in the act of creation. He makes sure that everything is made only through him. Nothing is made without him. பிதா குமாரனை அந்த அளவுக்கு நேசித்து அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்ததுனால அவருக்கு மிகுந்த கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். அவர் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் எல்லா சிருஷ்டிப்பையும் உண்டாக்குகிறார். But now we learn that all of creation is the Father's gift for the Son. The whole world was the Father's love gift to the Son. இப்போ இன்னொரு காரியத்தை அறிந்து கொள்றேன். என்ன? இந்த முழு சிருஷ்டிப்பும் பிதா குமாரனுக்கு கொடுத்த ஒரு ஈவு பாருங்க. அன்பின் ஈவாக அந்த முழு சிருஷ்டிப்பையும் அவரிடத்துல கொடுக்கிறார். The Father loved the Son so much that he made the whole world for him. பிதா குமாரனை அந்த அளவுக்கு மிகுந்த விதத்துல நேசித்ததுனால அன்பு கூர்ந்ததுனால முழு உலகத்தையும் அவருக்கென்று சிருஷ்டித்து அவருக்காக கொடுக்கிறார் பாருங்க. What do you do when you love someone too much? நீங்க ஒருத்தரை மிகுந்த அதிகமான விதத்துல அன்பு கூறும்போது என்ன செய்வீங்க? You go out, you buy the most expensive thing you can buy and you gift it to them. உங்களால எந்த அளவுக்கு ஒரு விலையுயர்ந்த பொருளை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு விலையுயர்ந்த பொருளை வாங்கி அவங்களுக்கு gift கொடுப்பீங்க இல்லையா? Others may look at it as why so expensive? Oh, you could have saved money. But no.
You buy it because you love them so much, right? ஒருவேளை மத்தவங்க வந்து கேட்கலாம், "இவ்வளோ விலையுயர்ந்த பரிசு எதுக்குப்பா?" அப்படின்னு கேட்கலாம். "ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும்?" அப்படின்னு கேட்கலாம். ஆனா, நீங்க அத விலையுயர்ந்த விதத்துல வாங்குறீங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள அந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க. அதனால தான் விலையுயர்ந்த பொருள வாங்கி குடுக்குறீங்க. Well, the father loved the son too much. What did he do? He went and got the greatest thing he could give the son, which is the whole world. He went and made a world, created the world as a gift for his son. அப்போ பிதா குமாரனை அந்த அளவுக்கு மிகுந்த விதத்துல ரொம்ப டூ மச்சா அன்பு கூர்ந்ததுனால, இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கி, எல்லாவற்றையும் உண்டாக்கி, குமாரனுக்கு அப்படியே ஈவாக பரிசாக குடுக்குறார். You see a little bit of this in even Old Testament verses. For example, Psalm 2 and 7, it says, I'll make the nations your heritage, the ends of the earth your possession, the whole earth. பழைய ஏற்பாட்டில் இது குறித்த வசனங்கள்லாம் பார்க்கலாம் பாருங்க. அங்க சங்கீதம் 2:7 சொல்றாரு இல்லையா, ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படின்றாரு இல்லையா, முழு உலகத்தையும் உமக்கு சொந்தமாக கொடுப்பேன் அப்படின்றார். If you read the psalm, if you look at it properly, you'll see that it's God talking to his son. அந்த சங்கீதத்தை நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா, பிதா குமாரனிடத்துல பேசுகிறார். Think about this. The whole world is a love gift from the father to the son. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த முழு உலகமுமே பிதா நேசித்து, அதாவது குமாரனை நேசித்து அவருக்கு கொடுத்த ஒரு பரிசு தான் இந்த முழு உலகமே. Now let me be more specific. It's not just the whole world in general, but let me be more specific. The crown of God's creation, which is human beings. In particular, human beings were made with this goal in mind. For the son. They were made for the son. இப்போ இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட விதத்தில் இன்னும் கொஞ்சம் சிந்திப்போம். ஏன்னா முழு சிருஷ்டிப்பு அப்படின்றது மட்டுமல்ல, இந்த முழு சிருஷ்டிப்பின் மகுடமாக இருக்கிற மனுக்குலம் மனிதர்களை தம்முடைய குமாரனுக்கென்று சிருஷ்டித்து, குமாரனுக்காக தான் அவர் சிருஷ்டித்தார். See, that's why human beings alone were made in the image and likeness of God, we are told, right? In Genesis 1. அதனால தான் வந்து மனிதர்களை வந்து அவர் சிருஷ்டிக்கும் போது தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும், அதாவது தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஆதியாகமம் 1:26, 27 பார்க்குறோம் இல்லையா. Why did God make us in his image? தேவன் ஏன் நம்மளை வந்து அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார்? So that we can relate to God, so that we can have fellowship with God, so that we can have union with God, right? அப்பந்தான் வந்து நாம வந்து அவரோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொள்ள முடியும், அவரோட ஐக்கியம் கொள்ள முடியும், அவரோடு உறவு கொள்ள முடியும் இல்லையா. But that's thinking of it in two general terms. More specifically, the more specific way to think about it is, God made us in his image so that we can relate to his son, so that we can have fellowship with his son, so that we can have union with his son. அது வந்து அப்படி சொல்றது வந்து ஒரு பொதுவான விதத்துல சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்ததுக்கான காரணம் என்ன, குறிப்பிட்ட விதத்தில் சொன்னோம் அப்படின்னா, நாம் அவருடைய குமாரனோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக, குமாரனோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொள்ளும்படியாகத்தான் அப்படி சிருஷ்டித்தார். See, the New Testament gives us clarity about this, that God made us in his image so that we can relate to his son in particular. அப்போ புதிய ஏற்பாடு இந்த படத்தை குறித்து கொஞ்சம் ஒரு தெளிவு கொடுக்குது பாருங்க. என்ன, நாம வந்து நம்மளை வந்து அவர் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படி எதுக்கு உண்டாக்குனாரு, தம்முடைய குமாரனோடு நாம தொடர்புபடுத்திக் கொள்ளும்படியாக, அவரோட ஐக்கியம் கொள்ளும்படியாக அப்படின்னு புதிய ஏற்பாடு நமக்கு அதை குறித்து ஒரு தெளிவு கொடுக்குது. See, throughout the history of mankind, human beings have always wanted an image for God. You know, they've always wanted to see what God looks like, and they've tried making, you know, this image and that image, but God forbade the making of images. That's the second commandment. Don't make an image, because no image is enough to capture the glory and the greatness of God, right? And so making an image amounts to an insult of his glory and greatness. மனுக்குலத்தின் சரித்திரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, மனுக்குலம் தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்பியது. அதனால வந்து தேவனை போல ஏதாவது ஒரு சொரூபத்தை உண்டாக்கி, அதாவது அதன் மூலமா இப்படித்தான் தேவன் இருப்பார், அவருடைய தன்மையை, அவரை சாயல் அப்படி பார்க்கணும்னு விரும்பிச்சு பாருங்க. அதனால பல சொரூபத்தை உண்டாக்குனாங்க. ஆனால் தேவன் வந்து தம்முடைய கற்பனையில் என்ன சொல்லியிருக்காரு, 10 கற்பனையில அங்க சொரூபத்தை எதையும் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ ஏன்னா
சொரூபத்தை ஏன் உண்டாக்க வேண்டாம்னு சொல்றாரு? அவருடைய மகிமைக்கு ஈடாக எதையுமே நாம உண்டாக்க முடியாது. அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய மகிமைக்கு ஈடாக நாம எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு சொரூபத்தையும் உண்டாக்க முடியாது. அதனாலேயே அவர் அந்த மாதிரி என்ன செய்றாரு? சொல்றார். So, throughout the Old Testament, you have this command, no images, right? But then we come to the New Testament, right? And God Himself gives not a lifeless image, but He gives a living person, His Son, who is the perfect image of the invisible God. The New Testament says about Jesus in Hebrews 1:3 that He is the exact imprint of God. The New Testament says in Colossians 1:15 that He is the image of the invisible God. அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா, யாதொரு சொரூபத்தையும் உண்டாக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து கட்டளை கொடுத்துருக்கிறார் பாருங்க. யாதொரு சொரூபத்தையும் உண்டாக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, தேவனே ஒரு சொரூபத்தை கொடுக்குறாரு. ஆனால் ஒரு உயிரற்ற சொரூபத்தை அல்ல, உயிருள்ள ஒரு நபரை கொடுக்கிறார். தம்முடைய குமாரனையே அனுப்புகிறார். அவர் காணக்கூடாத தேவனுடைய பூரண ரூபமாக இருந்தார் பாருங்க. இயேசு குறித்து புதிய ஏற்பாடு சொல்லும்போது எப்படி சொல்லுது? புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 1:3 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, இயேசு இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தாராம். அதாவது இயேசு அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தாராம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் கொலோசியர் 1:15 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். God is invisible, but the invisible God becomes visible where? In the Son. He is the image of the invisible God. He is the one in whom the invisible becomes visible for the first time. அப்போ தேவன் காணக்கூடாதவராக இருக்கிறார். அப்போ அவரை காணணும் பாருங்க. அவர் தம்முடைய குமாரன் மூலமாக தன்னை அப்படியே காணக்கூடியவராக வெளிப்படுத்துகிறார். முதல் முறையாக குமாரன் தான் தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? தேவனுடைய தற்சுரூபமாக அப்படியே வெளிப்பட்டார். We were made in the image and likeness of God, all human beings. நாம எல்லாருமே மனிதர்களாகிய நாம எல்லாருமே தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? That image is the Son. The perfect image is the Son. அந்த பூரணமான அந்த சாயல் யார் அப்படின்னா குமாரன் தான். We were made like the Son, in other words. அப்ப வேறு வார்த்தையில சொல்லணும்னா நாம குமாரனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Why? So that we can relate to the Son, so that we can have communion with the Son, so that we can have union with the Son, so that we can love the Son. ஏன் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம குமாரனோடு தொடர்பு படுத்திக் கொள்ளணும், அவரோட ஐக்கியம் கொள்ளணும், அவரோட உறவு கொள்ளணும். அவரை போல நாம அதனால தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். That's why I said specifically, not just creation in general and the whole creation was a gift of the Father to the Son, but specifically human beings were the Father's gift to the Son. அதனால தான் குறிப்பிட்ட விதத்தில் நான் சொன்னேன் இல்லையா? அதாவது பொதுவாக முழு சிருஷ்டிப்பும் குமாரனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கு ஈவாக கொடுக்கப்பட்டது அப்படின்றது மட்டும் கிடையாது. குறிப்பிட்ட விதத்தில் மனுக்குலம் மனிதர்கள் குமாரனுக்கு ஈவாக விசேஷித்த விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். But of course we know what happens. The first man did not want to keep loving God, did not want to keep honoring God, did not want to keep obeying God. He rebels against God. ஆனால் முதல் மனிதனுக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? முதல் மனிதன் தேவனை நேசிக்கணும்னு விரும்பலை, அவரிடத்துல அன்பு கூறணும்னு விரும்பலை, தேவனை மதிக்கவும் கனம் பண்ணணும்னு விரும்பலை, அவருக்கு கீழ்ப்படிய விரும்பலை. அவன் என்ன பண்ணான்? தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தான். But God is not surprised. He knew this is going to happen and He had already put in place a plan of salvation before the world was even created. ஆனால் தேவன் அதை குறித்து ஆச்சரியப்படல பாருங்க. ஏன்னா அதை அங்கே அப்படி அவன் வீழ்ந்தாலும் அவனை மீட்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை குறித்து மீட்பை குறித்து திட்டத்தை அவர் போட்டு வைத்து விட்டார். He had already made a plan through which many will be saved. Many human beings will be saved. ஏற்கனவே அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே திட்டத்தை போட்டார் பாருங்க. என்ன? அவர் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக திட்டத்தை அவர் ஏற்படுத்தி விட்டார். And who did God put as the hero of this work of salvation?
அப்ப இந்த மீட்பின் இந்த ரட்சிப்பின் காரியத்துல கிரியையில யார் வந்து நாயகனாக தேவன் வைத்தார்? Many are going to be saved, right? But there is only one hero, only one savior. Who was going to be that one savior? அநேகர் ரட்சிக்கப்பட போறாங்க. ஆனா ஒரே ஒரு நாயகன் தான், ஒரே ஒரு நாயகன் தான் இருக்கிறாரு. அவர் தான் வந்து ஹீரோ. யார் வந்து அந்த ரட்சகர்? It's the Son of God. No surprise there, you know. God appoints the one he has loved from the very beginning as the hero, as the single hero of salvation. அவர் யாரு? வெளிப்படையா தெரியுது பாருங்க. அவர் யாரு? தேவ குமாரன். எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக அவரை நாயகனாக முன் நியமித்தார் அவர். I hope you can see, not only in creation, but also in the plan of salvation, the chief honor and glory goes to the beloved Son of God. அப்போ சிருஷ்டிப்புல மட்டுமல்ல, சிருஷ்டிப்புல மட்டும் அவருக்கு கனமும் மகிமையும் போனதுன்னு மட்டும் இல்லை பாருங்க. அவரிடத்துல அன்பு கூர்ந்தான்னு மட்டும் இல்லை, மீட்பிலும் அவரிடத்துல அன்பு கூர்ந்ததுனால் அவருக்கு தான் முழுமையான மகிமையும் கனமும் செல்லுகிறது. The very fact that salvation is in no other name. That's what the Bible says in Acts 4:12. Salvation is in no other name. That very fact shows how much the Father honors the Son. And that shows how much the Father loves the Son. அதனால தான் அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய நாமத்தை தவிர வேற நாமத்தினால ரட்சிப்பே கிடையாது பாருங்க. அதான் அப்போஸ்தலர் 4 வாசிக்கிறோம் இல்லையா? அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கென்று அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த அளவுக்கு குமாரனை அவர் பிதாவானவர் நேசிக்கிறார். The Father makes sure that there is no salvation outside of His Son. பிதா வந்து எதை தெளிவுபடுத்துறாரு? குமாரனுக்கு வெளியில ரட்சிப்பு என்பதே கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்துறார். So then think about what we have seen so far. What we have seen is this: before creation, the Father loved the Son. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக, எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக பிதா குமாரன் மீது அன்பா இருந்தார். In the very act of creation, during creation, the Father loves the Son so much, gives Him great honor, and so on. And He, in fact, goes ahead and makes the world itself for Him, and even human beings for Him. சிருஷ்டிக்கும் போது குமாரன் மீது பிதாவானவர் குமாரன் மீது அந்த அளவுக்கு அன்பா இருந்தார். அவரை கொண்டு அவருக்கென்று தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இன்னும் குறிப்பிட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை, மனுக்குலத்தையும் அவருக்கென்று தான் உண்டாக்கினார். And in the plan of salvation, the chief honor and glory goes to His Son, because He loves His Son so much. இந்த மீட்பிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலான ஒரு கனமும் மகிமையும் யாருக்கு செல்லுகிறது? தம்முடைய குமாரனுக்கு. அவருக்கு தான் அந்த முடிவான தலைமையான கனமும் மகிமையும் செல்லுகிறது. If I had time, I can show you even in the entire Old Testament, the chief honor goes to the Son only. He is a hidden hero of the Old Testament. அப்போ டைம் இருந்தால் காட்ட முடியும் பாருங்க. பழைய ஏற்பாடு முழுவதுமே அவருக்கு தான் மேலான அந்த கனமும் மகிமையும் செல்லுகிறது. அவர் தான் மறைமுகமான ஒரு நாயகனாக இருக்கிறார். But let's fast forward to the earthly life and ministry of the Son of God, Jesus Christ, and we can see the Father's special love for the Son there. இப்போ தொடர்ந்து கொஞ்சம் சீக்கிரமாக முன்னேறலாம் பாருங்க. அதாவது இயேசு இந்த பூமியில வந்து வாழ்ந்து ஊழியம் செய்தார் இல்லையா? அதுல வந்து விசேஷித்த விதத்தில் பிதாவானவர் தம்முடைய குமாரன் மீது கொண்டிருந்த அன்பை குறித்து பார்க்கலாம். You can see the Father's love even in the way He protects Jesus when He was born on this earth, you know. Jesus had a lot of enemies right from when He was a baby. The king of that place, King Herod, wanted to kill Him right when He was a newborn baby, you know. இயேசு வந்து பிறக்கும்போது அவரை பிதாவானவர் எப்படி மனிதனாக அவர் வந்து பிறக்கும்போது எப்படி பிதாவானவர் அவரை பாதுகாத்தார் அப்படின்றதுல அன்பு வெளிப்படுது பாருங்க. இயேசு பிறக்கும்போது அங்கே ஏரோது ராஜாவாக இருந்தான் இல்லையா? அப்போ வந்து அவன் வந்து எல்லா ஆண் பிள்ளைகளையும், அதாவது இவரை கொல்றதுக்காக எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யும்படியாக அவன் கட்டளையிடுறான் இல்லையா? Stories in Matthew chapter 2, but point is, you see miraculously how God arranges for Jesus' protection as a baby, you know, moves him out of that place, you know, for that time, and then brings him back when everything is safe, and He protects him throughout his childhood. அதாவது மத்திய 2ல் இந்த சம்பவம் வருது இல்லையா? ஆனால் இங்கே என்ன முக்கியம், என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தம்முடைய குமாரனை அவர் பாதுகாக்கும்படியாக அதற்கேற்றபடியான எல்லா முன்னேற்பாடுகளையும் பண்ணி எப்படி அவரை சரியான விதத்தில் பாதுகாக்கிறார் என்பதை கவனிக்கணும். But
we see the Father's love for the Son very openly when Jesus is baptized. Let's look at that in Mark chapter 1 verse 9. This is the baptism of Jesus, and here you can see it very openly displayed. இயேசுவின் மீது பிதாவானவர் காண்பிக்கிற அந்த காட்டுகிற வைத்திருந்த அந்த அன்பை வெளிப்படையான விதத்துல இயேசு அங்க ஞானஸ்நானம் பெற்றார் இல்லையா, அங்க அதை பார்க்கலாம் பாருங்க. மார்க் 1 அதிகாரத்துல அதை நம்ம பார்க்கிறோம். Keep in mind, this is before the ministry of Jesus. This is before Jesus did anything great. இதை மனதில் வைக்கணும் பாருங்க. அதாவது இவர் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, பெரிய அளவில் மாபெரும் காரியங்கள் எதையும் செய்வதற்கு முன்பதாக நடக்கிற காரியம் இது. He goes to be baptized, right? In verse 9, it says Jesus came from Nazareth of Galilee, was baptized by John in the Jordan. And look at verse 10. When he came up out of the water, immediately he saw the heavens being torn open and the Spirit descending on him like a dove. And a voice came from heaven, "You are my beloved Son. With you I am well pleased." இது 9வது வசனத்தில் இருக்குது பாருங்க. 9வது வசனத்தை கவனிங்க. மார்க் 1:9. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அடுத்தல கவனிங்க. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும், "நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன்" என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Even though Jesus has not preached even one sermon, even though Jesus has not healed even one person, he has not done anything in ministry yet. He's just getting baptized. And he comes out of the water, and look at the description. Immediately, the heavens were torn open. It's like the Father couldn't wait to declare his love for his Son. He couldn't wait for his Son to begin ministry. Immediately, he tears open the heavens, and with a voice from heaven, he says, "You are my beloved Son. In you I am well pleased." Before he did anything great. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு இன்னும் ஒரு பிரசங்கம் கூட பண்ணலை, இன்னும் ஒருத்தரை கூட சொஸ்தமாக்கலை, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை பாருங்க. ஆனால் அதற்கு முன்பதாகவே பிதா தம்முடைய குமாரன் மீது கொண்டிருந்த அன்பை சொல்றதுக்காக, அதை அப்படி வாயை திறந்து சொல்றதுக்காக வானத்தையே திறந்துட்டார் பாருங்க. என்ன சொல்றாரு? வானத்தை அப்படி திறந்து என்ன சொல்றாரு? "நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன்." எந்த ஒரு மாபெரும் விதத்தில் காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவே அவர் மீது கொண்டிருந்த அன்பை அப்படியே சொல்லுகிறார். This similar kind of thing happens one more time in Jesus' earthly life in ministry in the Mount of Transfiguration. You remember, right? Jesus shines like the sun, and Peter and James and John are there, and Peter looks at it and he's amazed. Remember Moses and Elijah also appear there. இதே மாதிரி சம்பவம் இன்னொரு இடத்துல நடந்தது இல்லையா? இயேசு மறுரூப மலையில் அங்கே போய் மறுரூபமாகும் போது நடந்தது இல்லையா? இயேசுனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிடுச்சு. அங்கே மோசேயும் எலியாவும் அவரிடத்துல பேசுகிறவர்களாக காணப்படுறாங்க. அப்போ சீசர்கள் அவரோடு கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா? You remember there, Peter, who's amazed by the whole thing, he says, he makes a suggestion. After seeing Moses and Elijah appear there, he says, "Why don't we make 3 tents? One for Moses, one for, Elijah, and one for Jesus, இதெல்லாம் பார்த்துட்டு பேதுரு ரொம்ப ஆச்சரியப்பட்டான் பாருங்க. அங்கே மோசே எலியாவெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவன் சொல்கிறான், "நம்ம இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமா 3 கூடாரத்தை போடுவோம்" அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு சொல்கிறான். The story is found, for example, in Luke chapter 9. Peter makes the suggestion, and immediately a cloud overshadows them, and a voice comes out of the cloud in verse 35, and the voice says, "This is my Son, my chosen one, or my beloved Son. Listen to him." And then verse 36 says, when the voice had spoken, Jesus was found alone. இப்படி அவன் பேதுரு பேசிட்டு இருக்கையில அங்கே ஒரு மேகம் அவங்க மேலே நிழல் எடுப்பாருங்க. லூக்கா 9வது அதிகாரத்தில் இதை பார்க்கலாம் பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மேக நிழலிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35வது வசனத்தில், "அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்" என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்புறம் 36வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். I don't know if you understand what's happening, but what's happening is Peter sees one of the greatest sights he thought he's ever seen. And that is what? Jesus he has seen. Yeah, Jesus is shining, but he's now seeing Moses and Elijah also. So he's saying, let's, have the 3 of you stay, Moses, Elijah, and Jesus. And the Father
says from heaven, no, listen to my son. Forget about Moses, forget about Elijah. This is my chosen one, my beloved son. Listen to him. And then Moses and Elijah disappear. Jesus is alone, as if to say, he's the only one that matters. இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, பேதுரு வந்து அங்க பார்க்கிறான். மோசே, எலியா, இயேசு மூவரையும் பார்க்குறாங்க. பிரகாசமான விதத்துல பார்க்கிறான். ஆனா, அங்க வந்து ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த சத்தம் உண்டானோடனே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க மோசேயும் எலியாவும் காணாம போயிடுறாங்க. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இங்க என்ன வெளிப்படுது? மோசே, எலியாவெல்லாம் விட்டுருங்க, என்னுடைய குமாரனுக்கு செவி கொடுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க அப்படின்றத சொல்லும்போது, இங்க தம்ம குமாரன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வலியுறுத்தி காண்பிக்கிறார். The greatness of Jesus comes out there. I mean, Moses and Elijah are some of the greatest people from the Old Testament, but they are nothing compared to Jesus. Jesus, Father says, listen to him, and he's the only one who remains. அப்ப இங்க என்ன சொல்றாரு? இங்க இயேசுனுடைய மேன்மை, மகத்துவம் வெளிப்படுது பாருங்க. அங்க பழைய ஏற்பாட்டுல மோசே, எலியாவும் மிகப்பெரிய மனிதர்கள் தான். ஆனால் அவர்களை காட்டிலும் மேன்மையானவர் இயேசு, என்னுடைய குமாரன், அவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்றத இங்க காண்பிக்கிறார். You see the Father's love for the Son, the way he honors the Son. I mean, about whom does the Father say, listen to him, listen to him? பிதா குமாரனை எந்த அளவுக்கு நேசித்து எந்த அளவுக்கு அவரை கனம் பண்றாரு, மதிக்கிறாருன்றதை இங்க கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், அவர் சொல்றதை கவனிங்கன்றார். I mean, these are some dramatic moments in Jesus' ministry where you see the way the Father honors the Son and loves the Son, but you can see it pretty much throughout the ministry of Jesus. In fact, the whole reason for the success of Jesus' ministry is because of what? Because the Father loved the Son so much. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிதா இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த அன்பிற்கு, அவர் கொடுக்கிற அந்த கனம், மகிமைக்கு பிரம்மாண்டமான ஒரு வெளிப்படையான ஒரு சம்பவமாக இருக்குது. ஆனா இயேசுனுடைய ஊழியம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, குமாரனை வந்து அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார், அதன் மூலமாக எந்த அளவுக்கு அவரை கனப்படுத்துகிறார், மதிக்கிறார் என்பதை அவருடைய ஊழியம் முழுவதுமாக நம்ம பார்க்க முடியும். Think about the success of Jesus' ministry. இயேசுனுடைய ஊழியத்தின் வெற்றியை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Everything Jesus did was a success. இயேசு கையிட்டு செய்த எல்லாமே வெற்றிகரமா முடியுது. Every prayer he prayed, every sermon he preached, every person he tried to heal, 100% success. அவர் பிரசங்கித்த பிரசங்கம், அவர் வந்து சுகமாக்கிய நபர்கள், அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் 100% வெற்றியில் முடியுது. How? எப்படி? Because the Father loved the Son. You know, that's how Jesus himself understands his own ministry success. பிதா குமாரன் மீது கொண்டிருந்த அந்த அன்புதான் காரணம் பாருங்க. இயேசுனுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு காரணமே அந்த அன்புதான். We look at the success of Jesus' ministry and say, oh, it's Jesus, you know, obviously it's successful. No, but Jesus talks about his own success. Look in John chapter 5, verse 19, he talks about his own ministry and why it's successful and so on. நாம வந்து இயேசுனுடைய ஊழியம் வெற்றி அடைந்தது காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அவர் இயேசுங்க அதனால வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசுவே தன்னுடைய ஊழியம் ஏன் இப்படி வெற்றிகரமா இருக்குன்றதுக்கு அவரே சொல்றாரு பாருங்க. யோவான் 5:19 பார்த்தீங்கன்னா அவரே சொல்றாரு. At this point, what has happened in the context is Jesus has just healed the man at the pool of Bethesda on the Sabbath day. இந்த சம்பவத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா, அங்க அந்த பெதஸ்தா குளத்தினர் இருந்த ஒரு மனுஷனை இயேசு குணமாக்குகிறார். And then he talks about it from verse 19. He says, truly, truly, I say to you, the Son can do nothing of his own accord, but only what he sees the Father doing. For whatever the Father does, that the Son does likewise. அந்த இதுல தான் இங்க 19 வசனத்தை இப்படி சொல்றாரு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். Look at verse 20. For the Father loves the Son and shows him all that he himself is doing. 20 வசனத்தை கவனிங்க. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார்.
See that? He shows him everything. And then Jesus continues, greater works than these he will show him so that you may marvel. ஆ, தாம் செய்கிற எல்லாத்தையும் பிதா காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயேசு சொல்றாரு பாருங்க. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார்ன்றார். Verse 21, for as the Father raises the dead, gives them life, so also the Son gives life to whom he will. 21 வசனத்துல சொல்றாரு பாருங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். About no one else the scripture speaks like this. For as the Father gives them life, so also the Son gives life to whom he will. யாரை பத்தியும் வேத வசனத்துல இந்த மாதிரி நீங்க வாசிக்க முடியாது பாருங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு யாரை பத்தி சொல்றத நீங்க பார்க்க முடியாது. Then verse 22, for the Father judges no one, but has given all judgment to the Son. அதுக்கப்புறம் 22 வசனத்தை கவனிச்சீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். And the next verse, so that all may honor the Son just as they honor the Father. Amazing. The level of honor and glory that the Father gives to the Son. இங்க வந்து பிதாவானவர் குமாரனுக்கு கொடுக்கிற அந்த கனம் மகிமை பார்த்தீங்கன்னா எவ்வளவு மேலான நிலையில இருக்குது பாருங்க. Why? Why so much glory? Because the Father loves the Son so much. So much love results in so much glory for the Son. ஏன் அந்த அளவுக்கு கன மகிமையை கொடுக்கிறாரு? அந்த அளவுக்கு குமாரனை நேசித்து அன்பு கூர்ந்ததுனால தான் அந்த அளவுக்கு கன மகிமையும் கொடுக்கிறார். Okay, let's come to the end of Jesus's ministry, which is, of course, his suffering and death on the cross. இப்போ இயேசுனுடைய ஊழியத்தின் முடிவுக்கு வரலாம். அவருடைய பாடு, மரணம், அவருடைய சிலுவை மரணம் அதுக்கு வரலாம். I mean, here people begin to raise questions, but even here, while Jesus suffers and dies on the cross, even there, I believe you can see in small ways the Father's love for the Son. இதுல வந்து பலர் கேள்வி எழுப்புறாங்க பாருங்க. ஆனால் இங்கேயும் பிதா குமாரன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பு சில விதத்துல அங்க வெளிப்படுது பாருங்க. For example, it is the Father who gives the Son strength to endure this horrible suffering. பிதாதான் குமாரன் அந்த ஒரு பயங்கரமான மோசமான அந்த பாடுகளை சகித்து கொள்ளும்படியான பலனை பிதாதான் கொடுக்கிறார். It is the Father who gives the Son the ability to behave in the most merciful and forgiving manner, even in the face of the worst shame and humility and suffering and pain. அந்த ஒரு மோசமான பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட வலி நிறைந்த வேதனையின் நேரத்திலையும் இழிவுபடுத்தப்பட்டு நிற்கிறார். அந்த நேரத்திலையும் அங்கே இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் காண்பிக்க பிதாதான் உதவி செய்கிறார். Another small thing where you see Father's love for the Son is Jesus' bones were not broken. You know, unlike the other two people who were crucified along with Jesus, their bones were broken, but Jesus' bones, not a single bone was broken, we are told. இன்னொரு சின்ன காரியம் பாருங்க. பிதா குமாரன் மீது கொண்டிருக்கிற அன்பு இன்னொரு விதத்துல வெளிப்படுது பாருங்க. என்ன, குமாரனுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்றது நிறைவேறுது பாருங்க. அதாவது மற்ற அவரோடு கூட அறையப்பட்ட மற்ற 2 பேருடைய எலும்புகள் முறிக்கப்படுது. ஆனால் இயேசுனுடைய எலும்புகள் அங்கே முறிக்கப்படாமல் இருக்கிறது. Or take another seemingly small thing but significant. The burial that was given to Jesus was against all usual protocols that the Romans followed for crucifixion victims. Usually, the crucifixion victims their bodies were treated very horribly, you know. They were not given a proper burial. But you look at Jesus' burial, he was given an honorable burial. இன்னொரு சின்ன காரியம் பாருங்க. இதை வந்து நம்ம கவனிக்கணும் பாருங்க. அந்த அளவுக்கு இது முக்கியம். இயேசுனுடைய அடக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரோமர்களுடைய மத்தியில் அந்த சிலுவையில் அறையப்பட்டவர்களை, சிலுவினால் அறையப்பட்டு அப்படி அங்கே கொல்லப்பட்டவர்களை அந்த அளவுக்கு பெருசாக மதிக்க மாட்டாங்க. அதை துச்சமாக மதித்து சரீரத்தை அந்த அளவுக்கு பெருசாக மதித்து அடக்கலாம் பண்ண மாட்டாங்க பாருங்க. ஆனால் இயேசுனுடைய அடக்கமானது ரொம்ப கனமும் மரியாதையும் நிறைந்த விதத்திலே அங்கே அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார்.
Usually those who were crucified were either left on the cross so the birds and animals could devour them, and then what was left of them was just thrown into a pit. Or even if they took down the body from the cross, they would just throw these bodies in a mass grave. They would not give it any honor, no proper burial procedure. But you look at Jesus, God made sure that Jesus' body was given an honorable burial through a very rich man by the name of Joseph of Arimathea. வழக்கமா பார்த்தீங்கன்னா, சிலுவையில அறையப்பட்டவங்கள பார்த்தீங்கன்னா, அப்படியே சிலுவையிலே விட்டுருவாங்க. அங்க வந்து ஆகாயத்து பறவைகள்லாம் வந்து அப்படியே சரீரத்த, மாம்சத்த அப்படியே பட்சித்து போட்டுரும் பாருங்க. அப்புறம் மீதி இருக்கிறத அப்படியே தூக்கி அப்படியே கெடாசிட்டு போயிருவாங்க. சில நேரத்தில வந்து அத இறக்குனா கூட அப்படியே எங்கேயாவது தூக்கி ஏதாவது ஒரு கல்லறையில அப்படி சும்மா ஒண்ணோட ஒண்ணா சேர்த்து போடுற மாரி போட்டு போயிருவாங்க பாருங்க. ஆனால் இயேசுவினுடைய அடக்கம் ரொம்ப விசேஷித்த விதத்தில கனம் மகிமையோடு அங்க அடக்கம் பண்ணப்படுகிறது. அவர் மிகவும் கனத்தோடு மரியாதையோடு அடக்கம் பண்ணப்படுகிறார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவர் எடுத்து அவரை நல்ல மரியாதை மிக்க விதத்தில் போய் கொண்டு போய் அடக்கம் பண்றான் பாருங்க. You can read about it in John 19:38 to 42, how his body was wrapped in a linen cloth and spices were put according to the proper Jewish custom, and his body was laid in a brand new tomb. Unbelievable. No crucifixion victim would have been treated like that. யோவான் 19:38 42 வரைக்கும் அதை பற்றி நீங்கள் வாசிக்கலாம் பாருங்க. அங்கே வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த யூதர்களுடைய முறைமையின்படியே இயேசுனுடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு வந்து வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து அப்படியே அதை நல்லா சுற்றி அதை எடுத்து போய் சரியான விதத்தில் நல்ல விதத்தில் யூதர்களுடைய முறைமையின்படி சுகந்த வர்க்கம்லாம் இட்டு சீலையில் சுற்றி அடக்கம் பண்ணுறான். But of course, the classic objection people raise is what? If the Father loves the Son, how can He allow him to suffer and die a death like this on the cross? Unbelievers, especially, skeptics, object to the cross and God's love, like this. அது மட்டும் இல்லை பாருங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் பொதுவாக மற்றவங்க பார்த்தீங்கன்னா அவிசுவாசிகள், தேவன் வந்து தம்முடைய குமாரன் அந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா ஏன் இந்த அளவுக்கு பாடுகளுக்கு உட்படுத்தி வேதனைப்படுத்தி அவரை வந்து மறிக்க விடணும் அப்படின்ற விதத்தில் அதுக்கு ஆட்சேபனையும் மறுப்பும் தெரிவிக்கிறாங்க. Let me try to answer that objection a little bit. இப்போ அந்த மாதிரி அதற்கு ஆட்சேபனையும் மறுப்பும் தெரிவிக்கிறாங்க இல்லையா, அதற்கு கொஞ்சம் பதில் சொல்லுவோம். See, the people who object this way, one thing is they don't realize, right? They don't know, they don't realize, they don't understand the great glory that Jesus himself gets through the path of suffering which goes through the cross. இந்த மாதிரி ஆட்சேபிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, இயேசு இந்த பாடுகளின் ஊடாக சென்று அவர் அடைய போகிற அந்த மாபெரும் மகிமை மேன்மையை குறித்து அவங்களுக்கு தெரியல பாருங்க. Think for a moment about the glory that Jesus gets through his suffering on the cross. கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த சிலுவையில் அவர் படுகிற அந்த பாடுகளின் மூலமாக அவர் அடைய போகிற மகிமை எப்படிப்பட்டதா இருக்கிறது. Think of it like this. இந்த மாதிரி அதை யோசிங்க. Imagine, suppose Jesus never suffered and died on the cross. Think about what his glory would have been. இயேசு வந்து பாடுபட்டு சிலுவையில் மரிக்கலைன்னா அவருடைய மகிமை எந்த விதத்தில் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. He would have still had some glory. I mean, people would have still talked about his miracles that he did, and surely they would have talked about his great teachings that he gave. அவர் கொஞ்சம் மகிமை இருந்திருக்கும் பாருங்க. அவருடைய அற்புதங்களை குறித்து, அவர் செய்த அதிசயங்களை குறித்து மக்கள் பேசியிருப்பாங்க. அவருடைய போதனைகளை குறித்து அற்புதமாக பிரசங்கித்தார் அப்படின்லாம் அதை குறித்துலாம் பேசியிருப்பாங்க. But if Jesus never died on the cross, not a single person would have been saved or forgiven. ஆனா இயேசு சிலுவையில பாடுபட்டு அங்க மரிக்கலைன்னா ஒரு நபர் கூட ரட்சிக்கப்பட முடியாது. Not a single person can draw near to God. ஒரு நபர் கூட தேவன் அண்டையில கிட்டி வர முடியாது. Not a single person can think of themselves, call themselves a child of God and go boldly to God as Father. ஒருவன் கூட தேவனிடத்துல போய் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற விதத்துல தைரியமா அவர் அண்டையில கிட்டி சேர முடியாது. If Jesus never died on the cross, not a single person will worship him as Savior. இயேசு அங்கே சிலுவையில மரிக்கவில்லை என்றால் ஒருவனும் அவர் ரட்சகர் என்று அவரை ஆராதிக்க மாட்டான். Or confess him as Lord. They may admire his teaching, but they're not going to accept him as Savior and confess him as Lord if he never died on the cross. அவருடைய போதனையெல்லாம் குறித்து நம்ம ஒருவேளை மேன்மை பாராட்டிருப்போம். அவர் சிலுவையில மரிக்கலைன்னா அவர் வந்து நம்ம வந்து ஆண்டவர் கர்த்தர் என்று அவரை ஆராதிக்க மாட்டோம்.
Because Jesus died on the cross only, millions have received forgiveness of sins, salvation through that suffering and death. இயேசு அங்கே சிலுவையில மரித்ததுனால தான், அவர் பாடுபட்டு மரித்ததுனால தான் அநேக லட்சக்கணக்கான மக்கள் அதன் மூலமாக கோடான கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். Millions have believed in him as their savior, confessed him as Lord, willing to do anything, lay down their life for him. கோடிக்கணக்கான மக்கள் அவரை இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள். Because he died on the cross only, Philippians 2:9-11 says, therefore God has highly exalted him and given him a name above every name, that at the name of Jesus every knee will bow and every tongue will confess. அவர் சிலுவையில மரித்ததுனால தான் இதெல்லாம் நடந்தது பாருங்க. பிலிப்பியர் 2:9 அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் சிலுவையில அப்படி மரித்ததுனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அவருக்கு மேலான நாமத்தை, அவர் எல்லா நாமும் அவரை இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும்படிக்கு அவருக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினாராம். The kind of glory Jesus got is because of the kind of suffering he was willing to go through. அப்போ அவர் பெற்ற இந்த விதமான மகிமைக்கு காரணம் என்ன? அவர் அந்த விதமாய் சிலுவையினூடாக பாடுபட்டு மரித்ததுனால தான் இந்த விதமான ஒரு மகிமையை அவர் பெற்றுக்கொண்டார். Yes, Jesus suffered a lot. இயேசு அந்த அளவுக்கு அவர் பாடுபட்டிருந்தாலும், but you see God's love for the Son, you know where? Not in the suffering itself, but in the way that God made sure that not even one moment of his suffering, not even one moment of his pain went in vain. God made sure every moment, every ounce of his suffering, every pain he endured was full of meaning, full of purpose, and amounted to something great, produced a great result, and resulted in the salvation of many, and resulted in greater glory for Jesus himself. அப்போ அவருக்கு மகிமையை மிகப்பெரிய மகிமை கொடுத்துருக்கார். அந்த மகிமை ஏதோ அவருடைய பாடுகள், அந்த பாடுகளில் மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடுகள், அந்த ஒரு பாடு கூட வீணாய் போகாதபடிக்கு தேவன் மாற்றிவிட்டார். அவருடைய பாடு மரணம் மூலமாக அநேகர், ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவரை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவர் அனுபவித்த பாடுகள், ஒரு பாடுகள் கூட வீணாய் போகாதபடிக்கு, அதனால ஒரு பலனும் உண்டாகாமல் போகாதபடிக்கு மாபெரும் பலனை கொண்டு அவரை அந்த அளவுக்கு மேலான விதத்திலே மகிமைப்படுத்தி விட்டார். Yes, he suffered, but God made sure the suffering counted in the highest, the best possible way. The suffering resulted in the salvation of souls, and the suffering, was the path through which Jesus received the highest and the greatest glory. அவர் பாடுபட்டார்ன்றது உண்மைதான். அந்த பாடு அப்படி வீணா போயிடல பாருங்க. அந்த பாடு மூலமாக அவர் மிகப்பெரிய மகிமை அடையும்படியாக அவர் கொண்டு போய்விட்டார். அந்த பாடுகளினூடாக சென்று அவர் மேலான உச்சக்கட்டமான மகிமை அடையும்படியாக அந்த பாடுகளை நடத்திவிட்டார். So that's one way to answer this objection. அப்போ இது இந்த ஆட்சேபனைக்கு, மற்றவங்க தெரிவிக்கிற அந்த ஆட்சேபனைக்கு, மறுப்புக்கு இது ஒரு விதமான பதில். Another way you can answer it is, these people who object and say, how can you say the Father loves the Son when he allows him to suffer on the cross like this? The problem is they're looking only at the cross. They're not looking at the Father's love before the cross and after the cross. They're looking only at the cross and saying, how can you say the Father loves the Son? இப்படி ஆட்சேபிக்கிற மக்கள், அதாவது பிதா குமாரன் நேசிக்கிறார்னு சொல்றீங்க, அப்புறம் அவரை ஏன் இந்த அளவுக்கு பாடுபட்டு மரிக்க விடணும் அப்படின்னு சொல்லி ஆட்சேபிக்கிற மக்கள் என்ன கவனிக்க தவறுறாங்கன்னா, அவங்க சிலுவையை மட்டும் தான் பார்க்குறாங்க. சிலுவைக்கு முன்னாடி என்ன நடந்தது, சிலுவைக்கு அப்புறம் என்ன நடந்தது, அதெல்லாம் பார்க்க தவற விட்டு சிலுவையில் நடந்ததை மட்டும் பார்க்குறாங்க. But if you want to understand the Father's love for his Son, you've got to look at all eternity, because the Father loves the Son from eternity past to eternity future, and the cross is only one moment in time in that span of eternity. அப்போ பிதா குமாரன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை பார்க்கணும். நீங்க கடந்த நித்தியத்திலிருந்து எதிர்காலத்துல வரப்போகிற நித்தியம் வரைக்கும் பார்க்கணும். பாருங்க, அந்த அளவுக்கு பிதா குமாரன் மீது அன்பு கூறுகிறார். இங்க சிலுவையில நடக்கிற காரியம் பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் நடக்கிற ஒரு காரியம். That's how Jesus himself saw his suffering on the cross. In Hebrews 12 verse 2 it says,
for the joy that was set before him, he endured the cross. அப்ப இயேசுவும் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அந்த விதத்தில் அவர் அங்கே பாடுபடுறாரு பாருங்க. எபிரேயர் 12 சொல்லுறது இல்லையா, தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை அவர் சகித்தாராம். What caused him to endure that horrible pain and suffering on the cross? He looked past this temporary pain and suffering and shame and humiliation. He looked past all of this to the eternal joy and satisfaction that he is going to get when he sees the salvation of many. He looked to that eternal joy, that eternal reward, that eternal glory. And that's what helped him to endure through the temporary suffering. இயேசுவை இந்த சிலுவை பாடுகளை சகிக்க வைத்தது எது? அவர் இந்த அளவுக்கு நிந்திக்கப்பட்டார், இகழப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அந்த அவமானம், நிந்தை, பாடுகள் எல்லாவற்றையும் எப்படி அவர் சகித்தார்? எதிர்காலத்தில் நித்தியத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அநேகர் ரட்சிக்கப்பட போகிறாங்க, அதனால் ஏற்பட போகிற அந்த மிகப்பெரிய சந்தோஷத்தை தமக்கு முன்பாக வைக்கிறார் பாருங்க. அதனால் அந்த நித்தியமாக இருக்க போகிற அந்த சந்தோஷத்தை முன்வைத்ததுனால இப்போ இருக்கிற இந்த சிலுவை பாடுகளை அவர் சகித்து கொண்டாராம். He sees the salvation of many. He sees how others will be benefited. Millions of human beings will be saved. But he also sees his own reward at the end of all of it. He sees his own joy that he's going to experience. எப்படி அநேகர் ரட்சிக்கப்பட போகிறாங்க, ஏராளமான கோடிக்கணக்கான மக்கள் எப்படி ரட்சிக்கப்பட போகிறாங்க இவருடைய அந்த பாடுகள் மூலமாக. அது மட்டுமல்ல, இவர் தனக்கு கிடைக்க போகிற அந்த ஒரு பலன், இந்த பாடுகளினூடாக சென்றதுக்கு பிற்பாடு தனக்கு கிடைக்க போகிற பலன், அது எல்லாத்தையும் அவர் முன்கூட்டியே பார்க்கிறார் பாருங்க. What happens after the cross? We've already seen what happens before from eternity past. But what happens after the cross? சிலுவைக்கு அப்புறம் என்ன நடந்தது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கடந்த நித்தியத்திலேருந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ சிலுவைக்கு அப்புறம் என்ன நடந்தது? Well, the resurrection happens, right? Father raises the Son from the dead, and then exaltation happened. He exalts him to the right hand. And in these things you see the Father's great love for the Son. சிலுவைக்கு அப்புறம் என்ன நடந்தது? அங்கே உயிர்த்தெழுதல் நடந்தது பாருங்க. பிதா குமாரனை உயிரோடு எழுப்பி தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்தார். தம்மோடு கூட உன்னதத்தில் அந்த அவர் உயர்த்தப்படுகிறார் பாருங்க. அந்த சம்பவம் நடைபெறுகிறது. Think about the resurrection. The resurrection is the most powerful moment in the history of the world up to this point. The only thing that can compare with it is creation, that other powerful moment, right, where God creates the world. The resurrection is an equally, if not greater, more powerful moment where Jesus was raised from the dead. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் பார்த்தீங்கன்னா இதை கவனிக்கணும் பாருங்க. இது அந்த அளவுக்கு ஒரு வல்லமையான ஒரு சம்பவமாக இருக்கிறது. சிருஷ்டிப்பு எப்படி சிருஷ்டிப்புலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையான சம்பவம். சிருஷ்டிப்பு எப்படி ஒரு மகத்துவமான வல்லமையான ஒரு செயலாக இருக்கிறதோ அதே மாதிரி இதில் பாருங்க, அதை காட்டிலும் ஒரு மேலான விதத்தில் இந்த உயிர்த்தெழுதலானது மிகவும் ஒரு வல்லமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. Why did the Father raise Jesus from the dead? Because he loved him. ஏன் இயேசுவை பிதா மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார்? அவரை அன்பு கூர்ந்ததுனால தான் அப்படி எழுப்பினார். Because of his love for his Son, he showed his greatest power since he showed at creation. He showed his greatest power and raised his Son from the dead. பிதா தம்முடைய குமாரனை அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்ததுனால தான் தம்முடைய மாபெரும் மகத்துவமான வல்லமையை அவரை உயிரோடு எழுப்பும்போது காண்பிக்கிறார். சிருஷ்டிப்பில் காண்பித்ததை காட்டிலும் மேலான வல்லமையை தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பும்போது காண்பிக்கிறார். And not only he raised him from the dead, he exalts him to the highest place in the universe, his right hand. That's what we are told in the New Testament, right? அவர் உயிரோட எழுப்பினது மட்டும் இல்லை பாருங்க, இந்த உலகத்திலே மிகவும் உன்னதமான இடத்துக்கு அவரை உயர்த்தி விட்டார். தம்முடைய வலது பாரிசத்துக்கு, உன்னதமான இடத்துக்கு அவர் என்ன செய்து விட்டார்? உயர்த்தி விட்டார். We see this in Ephesians 1:19-23. இதை நம்ம எபேசியர் 1:19-23 வரைக்கும் பார்க்கலாம் பாருங்க. Paul says, think about this great power, verse 19, right? He says, the immeasurable greatness of his power toward us who believe, according to the working of his great might that he worked in Christ when he raised him from the dead. And then Paul continues, watch. Seated him at his right hand in the heavenly places, far above all rule and authority and power and dominion, and above every name that is named, not only in this age, but also in the one to come. And he put all things under his feet and gave him as head over all things to the church,
which is his body, the fullness of him who fills all in all. பவுல் எப்படி சொல்றார் பாருங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்முடைய வல்லமை குறித்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் அப்படின்றார். God the Father raised his Son from the dead and took him to the highest place, the highest position, the highest power, the highest authority in the universe, his own right hand, which is far above all other rule and authority and might and dominion. Every name that is named, not only in this age, but in the age to come. And he's the head of all things to the church. பிதா தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பி மிகவும் உயர்ந்த, உலகத்திலே மிகவும் உயர்ந்த, மிக உன்னதமான, மிக மேலான ஸ்தானத்திலே உயர்த்தி உட்கார வைத்துட்டார். எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா துரைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி உன்னதங்களில் உட்காரும்படி செய்து எல்லாத்தையும் அவருக்கு கீழாக அவருடைய பாதபடிக்கு கீழ்ப்படுத்திட்டார். Why so much honor and glory? ஏன் இந்த அளவுக்கு கனமும் மகிமையும் கொடுக்கப்படுகிறது? Because he loved the Son so much. ஏன்னா அவர் குமாரனை அந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார். Let's stop and think for a moment. From the beginning to where Jesus is right now, the Father's right hand. Isn't it amazing? The special glory and honor that the Father gives to the Son because he loves the Son so much. கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும் பாருங்க. ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிதான ஒரு மகத்துவமான கனத்தையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அன்பினால செய்திருக்கிறார். கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. When you look at the whole span, right, from the very beginning to now, we cannot question the Father's love for the Son. No. The Father's love for the Son is amazing. It is perfect. It is glorious. அப்போ ஆரம்பத்திலிருந்தே இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சரியான விதத்தில் கவனிக்கும் போது பிதா குமாரன் மீது அன்பு கூறுகிறாரா அப்படின்றது குறித்து கேள்வியை கேட்க முடியாது பாருங்க. பிதா தம்முடைய குமாரன் மீது அன்பு கூர்ந்து அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து எந்த விதத்திலையும் கேள்வி கேட்க முடியாது பாருங்க. It is absolutely perfect and absolutely glorious. அது முழுமையான ஒரு பூர்ணமான அன்பாக இருக்கிறது. அது மிகவும் மகிமையான காரியமாக இருக்கிறது. But the thing is, our understanding of this love, this greatest love, the love of the Father for the Son, will always be insufficient. I think until God's appointed time in the future, when we will finally see Jesus' greatest glory, that final glory. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் பாருங்க. கஷ்டம்தான் பாருங்க. அதாவது எப்போ இயேசுனுடைய மகிமை இறுதியாக அவருடைய மகிமையை நாம காணுகிற வரைக்கும் இதை புரிந்து கொள்றது அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது பாருங்க. Jesus is praying for that final time, that final vision of that final glory in John 17:24, right? He's talking about that time in the future when all believers in the new heavens and the new earth will see the final glory given to the Son of God. இயேசுங்க 24 வசனத்துல யோவான் 17:24 அதுக்காக ஜெபிக்கிறார் பாருங்க. ஆரம்பம் முதல் அங்க முடிவாக இயேசு பெறப்போகிற அந்த மகிமை, அதாவது புதிய வானம் புதிய பூமியில இயேசு பெறப்போகிற அந்த மகிமையை விசுவாசிகள் காணும்படியாக, அதை காணும்படியாக அவர் ஜெபிக்கிறார். That time in the future, the fullness of Jesus' glory will be displayed and we will see it. Problem right now is we can't see most of the glory. But one day in the future, this will happen. We will see him with our very eyes. We will see his glory. We will see him as he is, the Bible says. அப்போ நாம முடிவாக அவருடைய அந்த மகிமையை முழுமையான விதத்தில் நாம் அந்த
அந்த வருங்காலத்துல நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். அவர வந்து நம்முடைய இந்த சொந்த கண்களால அவருடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமையாக இருக்கிறது என்பதை குறித்து நம்முடைய சொந்த கண்களாக அவரை கண்டு நாம காணுவோம் என்று வேதம் சொல்கிறது. All believers from every time and place will be there to see it and enjoy it. Jesus' glory. எல்லா காலங்களிலும் வாழ்ந்த எல்லா விசுவாசிகளும் அங்கே இருந்து இயேசுனுடைய மகிமையை கண்டு அனுபவித்து மகிழ்வார்கள். When you see that final glory, right? That is when you will fully understand and appreciate how much the Father loved His Son from the very beginning. அந்த இறுதியான மகிமை நீங்கள் காணும்போதுதான் பிதாவானவர் தம்முடைய குமாரனை ஆதியிலிருந்தே எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை குறித்து நீங்க பாராட்டுவீங்க. When countless millions from every tongue and tribe and people and nation worship the Son of God in the new heavens and the new earth, that is when we will truly really realize how much the Father loves the Son. அப்ப எல்லா ஜாதியாரும் இருந்து எல்லா பாஷைக்காரர்களும் இருந்து எண்ணக்கூடாத ஜனங்கள் அங்கே வந்து குமாரனை ஆராதித்து அங்கே துதிக்கும் போதுதான் பிதாவானவர் குமாரன் மீது எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்து எவ்வளவு மகிமை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம பார்த்து புரிந்து கொள்வோம். When there is no longer any need for the sun because the Son of God shines brighter than the sun, that is when we will truly realize the greatness of the Father's love for His Son. அப்போ அந்த நேரத்தில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சூரியன் தேவைப்படாது பாருங்க. ஏன்னா தேவனுடைய குமாரன் சூரியனை காட்டிலும் சூரிய பிரகாசத்தை காட்டிலும் அதிகமான விதத்தில் பிரகாசிப்பார். அந்த அளவுக்கு அவர் மகிமையாக இருப்பார். அதனால அந்த சூரியன் நமக்கு தேவைப்படாது பாருங்க. அந்த அளவுக்கு அவருடைய மகிமை பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி அவர் மகிமையாக இருப்பதை நாம் காணும்போது தான் பிதாவானவர் குமாரன் மீது எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை நாம உணர்வோம். And simultaneously, at that moment, when you see that final glory of Jesus, simultaneously you will realize how much the Father loves you. Because remember, the Father loves believers like He loves His Son. அந்த ஒரே நேரத்தில் பிதாவானவர் விசுவாசிகளாகிய உங்களை எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க, உணர்வீங்க. ஏன்னா விசுவாசிகளை அவர் தம்முடைய குமாரனை நேசிப்பது போல, குமாரனிடத்தில் அன்பா இருக்கிறது போல விசுவாசிகளிடத்தில் அன்பா இருக்கிறார், நேசிக்கிறார். Father loves us now itself. Problem is our understanding and appreciation is quite small. But one day will come when the understanding and appreciation of it will be so great. It's that final moment, that final glory will make everything glorious. பிதா இப்பொழுதும் கூட நம்மளை அன்பு கூர்ந்து கொண்டு தான் இருக்கார் பாருங்க. ஆனால் நாம தான் அதை புரிந்து கொள்றது இல்லை. ஆனால் இறுதியாக அந்த மகிமை வரும்போது, மகிமை வெளிப்படும் போது, அதை நம்ம காணும் போது அதை நன்றான விதத்தில் நம்ம புரிந்து கொள்வோம். We looked at the Father's special love for His Son and the special glory He gives to His Son from the very beginning up to now. And I hope you are amazed by it. And I hope it also leads you to be amazed by the thought that this God who loves His Son so specially loves us in some way like He loves His Son. அப்போ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம்? எப்படி குமாரன் மீது பிதாவானவர் எந்த அளவுக்கு விசேஷித்த விதமான அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படின்றத காணும்படியாக தான் இன்னைக்கு இது எல்லாத்தையும் பார்த்தோம். இதை நீங்கள் புரிந்து உணரும் போது அது உங்களுடைய மனதையை திறந்து விடும் பாருங்க. என்ன அங்கே சொல்றார் இல்லையா, குமாரனை நேசிப்பது போல அவர் நம்மை நேசிக்கிறார் என்கிற அந்த பிதா நம்ம மீது கொண்டிருக்கிற அந்த அன்பையும் காணும்படியாக நம்முடைய மனதை அதை திறந்து விடும் பாருங்க. Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Father, we come to you in Jesus' name. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே மண்டையில் வருகிறோம். We thank you for your great love that you have not only for your Son, O God, but for us, for believers. ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த மாபெரும் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரன் மீது மட்டுமல்ல, விசுவாசிகளாகிய எங்கள் மீதும் நீர் கொண்டிருக்கிற அந்த மிகுந்த மாபெரும் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே. Thank you, Lord, for we don't have to fear anything or anyone or any circumstance or whatever is happening around us because you love us. You love us in
in a glorious and a perfect way. You love us like you love your son. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிப்பதனால நாங்கள் யாருக்கும், எந்த சூழ்நிலைக்கும், எந்த பிரச்சனைக்கும், எந்த சவாலுக்கும் நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உம்முடைய குமாரனை நீ நேசிப்பது போல மகிமையான விதத்தில் நீர் எங்களையும் நேசிக்கிறீரே கர்த்தாவே. We thank you, Lord, for you have already shown your love in so many ways to us by saving us, forgiving us, leading us, providing for us. But we know that as we continue to meditate on this truth, Lord, that we're going to see greater manifestations of your love for us. ஆண்டவரே, ஏற்கனவே நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவரே எங்களை இரட்சித்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை எல்லா விதத்திலும் பராமரித்து வந்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் தியானித்து எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக அது வெளிப்படும் விதத்திலே நாங்கள் அதை தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. Satisfy us with your love, O God. Manifest your love more and more in our lives, we pray. ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நாங்கள் திருப்தியாக இருக்கும்படி உதவி செய்வீராக. உம்முடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We commit ourselves into your mighty hands. எங்களை உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. Continue to lead us, guide us, guard us. தொடர்ந்து எங்களை நீர் வழிநடத்தி எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. Bless us and make us a blessing to many for your glory. எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் விளங்கும்படி செய்வீராக கர்த்தாவே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.